இவங்க பார்த்தீங்கன்னா உக்ரதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்கிறவர்களாக இருப்பாங்க. உக்ரதெய்வ வழிபாடு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ரொம்ப உக்ரதெய்வமாக அதை வசியம் பண்ணுறது, தேவதைகளை வசியம் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. மேசராசிக்காரங்க அல்லது ஈடுபடுறவங்களோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கும். இது போன்ற விஷயங்களாக இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு துரோகம் பண்ணவே தெரியாது. இது வரைக்கும் மேசராசிக்காரங்க துரோகம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. துரோகம் பண்ணவே தெரியாது. ஆனால் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா பண்ணவங்கள சும்மா விட மாட்டாங்க. சும்மா மட்டும் விடவே மாட்டாங்க. நீங்கள் சும்மா விட்டுருவாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அந்த எண்டுக்கு போயாவது பழி வாங்கி தான் தீருவாங்க. இது மேசராசிக்காரங்களுடைய குணம். தீ விபத்து ஏற்படும். பராமரிக்காத சொத்து அவங்க வீட்டில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அவங்க அப்பாவோட சொத்து ஒன்று கீழே போடுங்க சார் கமெண்டில். ஆமாம் சார், எங்கள் அப்பாவோட சொத்து ஒரு பராமரிக்காத சொத்து ஒன்று இருக்குது, எங்கள் அப்பாவோட சொத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு வில்லங்க இருக்குது அப்படிங்கிறது ஒன்று போடுங்க. நான் தான் ஓப்பன் சேலஞ்சுன்னு தானே சொல்கிறேன். நீங்கள் பராமரிக்காத சொத்து ஒன்று இருக்கும். உடன் பிறந்தவர்கள் இராணுவம், போலீஸ் போன்றவற்றில் இருப்பாங்க. அது வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. உடன் பிறந்தவங்க பெரும்பாலும் இவங்களோட அக்கா பையன், அக்கா பொண்ணு இவங்க மேலே ரொம்ப உயிரே வச்சுருப்பாங்க. தன்னோட பையன் மாதிரி அவங்க அக்கா பையனையும் ரொம்ப பார்த்துப்பாங்க. கூட பிறந்தவங்களுக்காக இவங்க ரொம்ப மெனக்கிடுவாங்க. அதான் அவங்களுடைய மைனஸும் அதுதான், ப்ளஸ்ஸும் அதுதான். எப்பயுமே குடும்பமாக இருப்பாங்க. அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, அண்ணா, தங்க எல்லாரும் கூட இருப்பாங்க. இவங்க பக்கத்து வீட்டிலேயே ஒரு நர்ஸோ ஒரு டீச்சரோ இவங்க பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க. வாகன யோகம் இருக்கும். மேசராசிக்காரங்க வீடு இங்கே இருக்குன்னா அவங்க வீட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடியே ஒரு தண்ணி தொட்டி ஒன்று இருக்கும். எப்படியே தண்ணி தொட்டி ஒன்று அவங்க வீட்டு வாசல்லையே இருக்கும். பேரும் புகழும் வந்து சொந்த ஊரில் கிடைக்கிறதுல வெளியூரில் தான் மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். தாத்தாவோ அல்லது அப்பாவோ, மேசராசிக்காரங்களுடைய அப்பாவோ அல்லது தாத்தாவோ 2 தாரம் செஞ்சுருப்பாங்க. 2 தாரம் செஞ்சுருப்பாங்க. தந்தை வழி உறவில் கோமதி, லக்ஷ்மி அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக